ஸோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையிலேருந்து கிளம்பி கோடம்பாக்கம் ஸ்டேஷன் போய் அங்கேருந்து எலக்ட்ரிக் ட்ரெயின் பிடிச்சி அங்கேருந்து கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து ஊரப்பாக்கம் ஸ்டேஷன் வந்து அங்கேருந்து ஆட்டோவில் 120 ரூபா கொடுத்து கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து அங்கேருந்து எஸ்இடிசி கவர்மெண்ட் பஸ்ஸில் ஸ்லீப்பர் கோச்சில் அங்கேருந்து நேராக நம்ம வந்து கொடைக்கானல் வந்திருக்கோம். இதோட காஸ்ட்லாம் எவ்வளோ ஆச்சுன்றது நான் வந்து பின்னாடி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு கதை சொல்லணும். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். பிளான் பண்ணுறப்ப வந்து ஃபஸ்ட்டு நம்ம போட்ட பிளான் எங்கன்னா மணாலி, குழு மணாலி போகலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் போட்டோம். அதுக்கப்புறம் அந்த ட்ரிப்பு அங்கேருந்து அந்தமானுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு, திருப்பி அங்கேருந்து கோவாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு, திருப்பி அங்கேருந்து வர்க்கலாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு, அங்கேருந்து வயநாடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு, அங்கேருந்து மூணாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. கடைசியில் மூணாரில் என்ன நடக்குது அப்படின்னு உங்களுக்கே தெரியும், வயநாடு மூணார்லலாம். ஸோ வந்து அங்கேருந்து கடைசியில் வேறு வழியே இல்லாமல் நம்ம வழக்கம் போல் வர இடத்துக்கே வந்துட்டோம், கொடைக்கானல். ஸோ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஒரு குரூப்பாக ஒரு 7 பேர் வந்திருக்கிறோம். இவனுங்களெல்லாம் வச்சு மேய்ச்சி ஒரு ட்ரிப்பு கூப்பிட்டு வர்றதே பெரிய அதிசயம். அது எப்படியோ ஒரு 6 மாதம் பிளான் போட்டு கடைசியில் கோவாக்கெலாம் பிளான் போட்டோம். கடைசியில் அது வந்து கொடைக்கானலில் வந்து முடிஞ்சிருச்சு. நீங்கள் எனக்கு பின்னாடி பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, அதுதான் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க ரூமு. ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரூமு. ஒரு நாளைக்கு 7 பேருக்கு 3500. 7 பேருக்கு ஒரு நாளைக்கு 3500. ஸோ நாங்கள் இங்கேருந்து அடுத்து எங்கெங்கே போகிறோம் அப்படின்றத நான் அடுத்தடுத்து சொல்கிறேன். அது நீ எங்கிட்டு போனாலும் ஒன்றா தான் எடுக்கும். சீக்கிரம் குளிக்கடா டேய், 1 மணி நேரம் தான்டா. எவ்வளோ நேரம்டா? இங்கேயே மத்தியானம் வரைக்கும் இருப்பீங்களா? இங்கேயே தான் இருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரூம்லேருந்து கிளம்பி ரூமில் போய் ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்தோம். ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம கிளம்பி அப்படியே பூம்பாறையை நோக்கி போயிட்டுருக்கோம். போகிற வழியில் இது வந்து பழனி வியூவாமா. இந்த வியூவிலேருந்து பார்த்தா பழனி மலை தெரியுமா? அப்படி எதுவுமே தெரியல. ஸோ அதனால் வர வழியில் நாங்கள் வந்து ரூம்லேருந்து வர வழியில் ஒரு நல்ல கடை பார்த்தோம். இர்ஃபான் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. போயிட்டு நல்லா இட்லி, பொங்கல், பூரி, தோசை எல்லாத்தையும் சாப்பிட்டு அப்படியே வயிறு ஃபுல்லாகிடுச்சு. சரி, இப்போ நாங்கள் வந்து பூம்பாறையை நோக்கி போய்கிட்டுருக்கோம். போகும்போது செம்ம மிஸ்ட்டு. என்னை விட்டுட்டு அங்கே ஒருத்தவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க நீங்களே பாருங்கள். டேய் சீக்கிரம் வாங்கடா, அடுத்தடுத்து போகணுண்டா. இப்போ தான்டா பழனி வியூக்கே வந்திருக்கீங்க. இன்னும் எவ்வளோ தூரம் போகணும், வாங்கடா. டேய் நானும் வரேன்டா. டேய் பைத்தியக்காரங்க ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்க எடுக்கையா. ஸோ மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, பழனி மலை நம்ம பின்னாடி இருந்து பார்த்தா தெரியுமா? இங்கேருந்து பார்த்தா, ஆனால் இங்கேருந்து ஒன்றும் தெரில, ஃபுல் மிஸ்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பூம்பாறை பார்ப்போம். வேறு லெவலில் சார், கொடைக்கானலில் இப்படி ஒரு கோயிலா? ஸோ நம்ம பழனி வியூவை பார்த்துட்டு வர வழியில் மகாலட்சுமி கோயில். நம்ம வந்து இப்போ ஹோட்டல்லேருந்து கிளம்பி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பூம்பாறை வியூ பாயிண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். வர வழியில் நம்ம மகாலட்சுமி கோயில், இந்த பழனி வியூலாம் பார்த்தோம். பார்த்துட்டு இப்போ ஃபைனலாக பூம்பாறையை ரீச் பண்ணியாச்சு. அடுத்து நாங்கள் வந்து மன்னவனூர் போக போகிறோம். கொஞ்சம் நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே மன்னவனூர் போகலான்னு இருக்கோம். வர வழியில் ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் எடுத்தோம். நீங்கள் இந்த வியூ மட்டும் பாருங்களேன், செம்மையாக இருக்குது வியூவு.
கண்டிப்பாக இந்த வில்லேஜில் ஒரு நாள் வந்து தங்கணும். நல்லா இருக்கா? நான் கொஞ்சம் நேரம் நல்லா ரசிச்சுட்டு அங்கே வந்து ஹோட்டல் பிஸ்மின்னு ஒன்று இருக்குது, அங்கே போயிட்டு நான் வந்து ஏதாவது பண்ணுறேன். இங்கே வந்து பிரியாணி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, என்னான்னு தெரில, பார்ப்போம். செம்மையாக இருக்குல்ல வியூ. நம்ம இப்போ இந்த வில்லேஜுக்குள்ளே தான் போகணும். இந்த வில்லேஜை தாண்டி போனால் தான் மன்னவனூர் வரும். என்னடா தெரியுதா? சுழல். ஆமாண்ணா. சீரியஸா? சீரியஸ் சுழல். இது இலிக்காம எடுத்துட்டு வந்துருங்க. பறக்கூட்டு எடுப்போம். இர்ஃபான் லைனா நின்றான். டேய் திரும்பி நில்லு. தெரியுமா? எல்லாம் வரிசையான ஃபோட்டோ எடுப்போம். ஏய் அண்ணன் எடுக்கிறாரா? டேய் அவன் ரெடி. லாஸ்ட் இதான்டா.